ப்ளீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோபி அண்ணாவோட ஒரு நியூ தாண்டா பார்க்க போறோம். ஸோ, ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஹோபி ஒரு டான்ஸ் ப்ரொஃபசர். சொந்தமா ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்காரு. அவங்க அம்மா, அப்புறம் அவரோட தங்கச்சி, இதான் அவரோட ஃபேமிலி. அவங்களுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கிற ஒரே கம்ஃபர்ட் ஜோன் நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் வேற யாரும் இல்ல. நம்ம ஹோபியோட கசின் தான். ஸோ, அப்புறம் உங்கள பத்தி சொல்லணும்னா, நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ, ஓகேடா. இந்த இன்ட்ரோவே போதும். பேலன்ஸ்லாம் ஸ்டோரியிலே பார்க்கலாம். இப்போ அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து ஹோபி தான் கடகடகடன்னு நடந்து வராரு. அவங்க அம்மா பார்த்துட்டு, "டேய் டேய் 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 டேய்! என்னம்மா? என்னடா இப்படி தலை தெறிக்க ஓடுற?" "மாமா, ஒரு முக்கியமான வேலை மறந்துட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன்." "டேய் ஹோபி, போகும்போது எங்கே போகிறோன்னு கேட்கக்கூடாது." "மா, நம்ம ஜங்குக்ல இன்னைக்கு யூஎஸ்லேருந்து வரானாம். அவன கூப்பிட தான் போறேன்." "டேய், என்னடா ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல." "அதான் சொன்னனேம்மா, மறந்துட்டேன்." "அம் சரி, நான் போயிட்டு சர்க்கரைக்கு என்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன்." "அம்மா, என்னடா?" "அ நம்ம வீட்ல ஒரு சில்வண்டு இருக்குமே, அது எங்க?" "அ இன்னைக்கு சண்டேல, அதான் தூங்கிட்டு இருப்பான்னு நெனைக்கிறேன்." "அப்பா! தூங்கிட்டாளா? என்னடா எப்பவும் அவள திட்டுவ, இன்னைக்கு சந்தோஷப்படுற?" "இல்ல, சும்மாவே உன் பொண்ணு அந்த ஆட்டம் ஆடுவா. இதில ஜங்குக்கு வரான்னு தெரிஞ்சா, ஐயோயோ! இந்த வீடு 2 ஆயிடும்." அதுவும் அவன் வேற சொல்ல வேணாம், சர்ப்ரைஸா வரேன்னு சொல்லியிருக்கான். நான் போய் கூட்டிட்டு வர வரைக்கும் அவகிட்ட எதுவும் சொல்லிடாத. "ம், சரிப்பா, நான் எதுவும் சொல்லல. நீ போயிட்டு சர்க்கரைய பத்திரமா கூட்டு வா." "ம், அதானே. இனி உனக்கும் நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்ல?" "டேய் பொலம்பாம போயேன்டா." போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி தான் அப்படியே போறாரு. இங்க ஜங்குக் தான் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டுருக்கான். "என்னது இது? நான் ஒருத்தன் ஊர்லேருந்து வரேன். அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு வரேன். இந்த அண்ணனுக்கு கொஞ்சமாவது என் மேல பாசம் இருக்கா பாரு. இன்னும் வரல. ஆ, எங்க தான் போனானோ? அவனையும் காணோம். அட்லீஸ்ட் ஆரம்பண்ணா, சின்னண்ணா வருவார்னு பார்த்தா அவங்களும் வரல. ம், யாருக்குமே என் மேல அக்கறை இல்ல. வரட்டும், பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி ஜங்குக் தான் இங்க வெயிட் பண்ணிட்டுருக்கான். "அ டேய் சக்கரை, அ வா அண்ணன் வா. இப்ப தான் என்ன கண்ணு தெரியுதா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? நான் தான் சொன்னேன்ல, கரெக்ட்டா 7:30க்குலாம் ரீச் ஆயிடுவேன்னு." "சாரிடா சக்கரை, நானு கொஞ்சம் தூங்கிட்டேனா, அதான் லேட் ஆயிடுச்சு. கோச்சுக்காத." "ஆ, அண்ணன், நீ தங்கச்சிக்கிட்ட எதுவும் சொல்லலல்ல?" "எப்பா சாமி, சொல்லலடா. சொன்னா வீடே 2 ஆயிரும்." "ஏன்னு?" "சரி வா போலாம்." "ம், சரி வா." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் அ வீட்டுக்கும் ரீச் ஆயிட்டாங்க. ஸோ, ஹோபியோட அம்மா தான், "டேய் சக்கரை, வாடா வாடா. என்னடா தம்மாத்தோண்டு இருந்த போம்போது, வரும்போது இப்படி வளர்ந்துட்ட? நம்ம ஹோபிய விட நீ ஹைட்டா இருக்கியே." "ம்மா, இப்போ நீ என்னதாம்மா மொக்க பண்ற? கோச்சுக்காதடா." "டேய் சக்கரை, உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், வா. நீ முதல்ல வந்து சாப்பிடு. நீ பசி தாங்க மாட்டல்ல." "மாமா, ஷ். என்னப்பா? நீங்க இங்கேயே இருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்." "எங்க போற?" "அம்மா, உனக்கு அவன் எங்க போவான்னு தெரியாதா? சில்வண்ட தேடி தான் போறான். விடு, வந்து சாப்பிடுவான்." "எனக்கு பசிக்குதும்மா, சோறு போடும்மா." "டேய், எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு. இருடா, சக்கரை வந்துட்டும், சேர்ந்து சாப்பிட்லாம். அவன் எவ்வளோ நாள் கழிச்சு ஊர்லேருந்து வரான்." "ஹ, என்னது இது? இந்த கதையில நான் தானே ஹீரோ. என்ன விட்டுட்டு அவனை விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க?" "டேய் போடா, எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி." "ஆ, சின்ன பிள்ளையா? அட பாவிங்களா! என்னடா ஹீரோவை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? ம், வச்சுக்கிறேன் நான் உங்க எல்லாரையும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி தான் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாரு. இங்கே ஜங்குக் தான், "எங்க குட்டி பீசஸ் காணோம்? எங்கே இருக்கு? ஓ, தூங்கிட்டு இருக்கியா? இந்தா வரேன் இரு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக போயிட்டு பெட்ஷீட்டை தான்
எடுக்கலாம் அப்படின்னு போறான். ஸோ, அவன் கரெக்ட்டா பெட்ஷீட்ல கை வைக்கவும், அப்படியே நம்ம சாரா தான், "ஆ ஜங்குக்கா வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ வருவேன்னு." "ஏய் நான் இன்னும் பேசவே இல்ல. எப்படி நான் தான் கண்டுபிடிச்ச?" "ஆ என் அண்ணன் கை எனக்கு தெரியாதா? நீ கரெக்ட்டா வரும்போதே உன் கைய வச்சு கண்டுபிடிச்சிட்டேன்." "அடிப்பாவி! ஆமா, ஏன்டா என்கிட்ட சொல்லாம வந்த?" "ஏய் அது உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு சொல்லாம வந்தேன்." "ம் சரி, சரி." "ஏய் நான் இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன். நீ என்ன இப்படி உர்ருன்னு உட்காந்துருக்க?" "அப்புறம் ஆமா, இப்படி தான் ஒவ்வொரு வாட்டி வருவ. ஒரு 1 வீக் இருப்ப. அதுக்கப்புறம் மறுபடியும் நீ போயிடுவல்ல. நான் அப்புறம் உன்ன மிஸ் பண்ணுவேன். அதான்." "சரி, இப்போ உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா?" "என்ன?" "இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன்." "ஆ நிஜமாவா?" "உன் மேல சத்தியமா." "ஆ பொய் சத்தியம் பண்ணாத சங்குக்கா, அப்புறம் எனக்கு ஏதாவது ஆயிரப்போகுது." "ஏய் உன் மேல நான் பண்ணுவேனா? இனிமே இங்க தான் இருக்க போறேன்." "ஏய் ஜாலி." "ஆ சங்குக்கா நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் வெளிய போலாம்." "ம் சரி போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹோபிதா, "மா பசிக்குதும்மா சோறு." "இருடா வரேன்." சும்மா எப்ப பார்த்தாலும். "சக்கரை நீ வாடா சாப்பிடலாம்." "மா நான் எவ்வளோ நேரம் கேட்குறேன். இருடா எப்போ பார்த்தாலும். இரு அவனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன்." "ஆ மா ரொம்ப பண்ணாதம்மா பசிக்குது." "டேய் சும்மா இருடா எப்போ பார்த்தாலும்." வயசுக்கும் அவன் நடந்துக்கிறதுக்கும் முருகா முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட தட்டில் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஜங்குக் தான், "சாப்பிட சக்கரை பாரு எப்படி இழைச்சி போயிட்டான்னு." பெரியம்மா போதும்னு சொல்லல. "மா அவன் தான் போதும் போதுன்றானம்மா, எனக்கு சோறு போடுமா." "இந்தாடா நல்லா கொட்டிக்கோ." ம் ம் ம். "சில்வண்டு என்ன இது பழக்கம்? லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற, ரைட் ஹேண்டில் சாப்பிட்டு." "ஆ ம் போடா." "ஏய் பல்ல ஒடுக்க போகிறேன் பாரு, எப்போ பாரு வாடா போடான்னு." "அண்ணா என்னண்ணா சின்ன பொண்ணு தானே." "டேய் நீ வேற சும்மா செல்லம் கொடுக்காத. உன்னால தான் அவள் இப்படி கெட்டு போயிட்டா." "ஆமாம் இவன் வளர்த்தா மட்டும் அவள் அப்படியே நல்லா வளர்ந்துருவா பாரு. சின்ன பொண்ணு தானே போடா. எப்போ பார்த்தாலும் அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு. பாவம்டா அந்த புள்ள." "ஆ அவளை ஒன்று சொல்லிடக்கூடாதே, உடனே 2 பேரும் வந்துடுவீங்களே." "ம் சரி விடுண்ணா, எதுக்கு இப்படி பண்ணுற?" "மா பாரும்மா இவனை எப்போ பாரு என்னை திட்டுறான். நான் சின்ன பொண்ணு தானே. ம் உனக்கு தங்கச்சியாக பிறந்ததுக்கு நான் ஜங்குக்காக தங்கச்சியாக பிறந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். எப்போ பாரு உருன்னே இருக்கல்ல. ஒரு நாள் நான் இல்லாதப்போ தானே உனக்கு தெரிய போகுது. சி போடி." "ஆமாம் என் பெரிய மகாராணி, இவளை நாங்கள் மிஸ் பண்ண போகிறேன்." "பாரு ஜங்குக்கா இவனை." "அண்ணா சும்மாரு, குழந்தை தானே." "ம் ஆமாம் குழந்தை தான், மடியில் உட்கார வச்சு சோறு ஊட்டு." "ஆ நீ என்னடா சொல்கிறது? ஏன் அந்த மடியிலன்னா உட்காந்து சாப்பிட போடா." அப்படின்ட்டு சாராதா வேணுன்ட்டே ஜங்குக் மடியில் ஏறி உட்காந்து சாப்பிடவும், ஹோபிதா திமிர பாரு, அவனும் அண்ணா அண்ணானுங்குது, என்ன வாடா போடாங்குது, எனக்குன்னு வந்து பிறந்திருக்கா பாரு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அப்படியே இருக்காரு. அப்போ இங்கே, "என்னடா சக்கரை அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்ட?" "ஆ என்னது அதுக்குள்ளே எழுந்திக்கிறனா? ஐயோ நான் நிறைய சாப்பிட்டேன். இதுக்கு மேலே சாப்பிட்டா ஒரு அதுக்கப்புறம் நான் உருண்டுக்கிட்டு தான் போகணும் போல இருக்கு." "ஓகே சாப்பிட்றா பெரியம்மா போதும். அண்ணா உனக்கு எதாவது ஒர்க் இருக்கா?" "இல்லைடா எதாவது வேணுமா?" "இல்லை நானும் ஊர்லேருந்து ரொம்ப நாள் அப்புறம் வந்திருக்கேன்ல, எல்லோரும் ஒன்றா வெளியே போகலாமா?" "வெளியா? ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வரலாம்." "சரிடா
நீ கேட்குற, அதனால ஓகே தான். சரி, அப்போ ஜின்னு, அ ஜூனா எல்லாரையும் வர சொல்றியா? சரிடா, நீ வரேன்னு சொன்னாலே அவனுங்க வந்துருவானுங்க. இதில தனியா வேற சொல்லணுமா? ஜங்குக்கா, நம்ம வெளிய போறோமா? ஏய் ஜாலி. 32 பல்லு தெரியுது. மூட்ரி. போடா, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டு. ம். அப்படின்னு சொல்லிட்டு ஜாராதா ஜங்குக் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஜங்குக் கூடவே தான் இருக்கும். அவங்க அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு, டேய், அவன் இவ்வளோ அழகாக குழந்தைய பார்த்துக்கிறான், நீ மட்டும் ஏன்டா சிடு சிடுன்னு மூஞ்ச காட்டுற? மா, எனக்கும் அவளை பிடிக்கும் தான், ஆனால் எல்லாருமே அவளை செல்லம் கொடுத்துட்டா அவளுக்கு நம்ம எது கேட்டாலும் கிடச்சிரும்னு அசால்ட் ஆகிடுவாம்மா. யாராவது ஒருத்தர் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் அவள் ஸ்டடீஸ்லேயும் நல்லா பார்த்துக்க முடியும்ல. அதுதான். சரிடா, சரி எல்லோரும் கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குக்கு தான் போகிறாங்க. இப்போது அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜங்குக், சாரா எல்லோரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஹோபிக் மேலே யாரோ வந்து மோதுறாங்க. ஸோ மோதுறதுல 2 பேரும் கால் ஸ்லிப் ஆக அப்படியே ரோல் ஆகி அந்த பக்கம் போய் அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்காங்க ஃப்ளோரில். ஸோ எல்லோரும் இதை வாயை பொழுது பார்த்துட்ருக்காங்க. ஜின்னா, டீ 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 என்னடா நடக்குது? அதானே, டீ 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 ஜூனா, நீ போய் ஹோபியை பிடி, நான் அந்த பொண்ணு போய் பிடிக்கிறேன். இல்லைடா, 2 பேரும் உருண்டுக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தான் அப்படியே வந்து 2 பேரும் பிரிக்கிறாங்க. ஸோ அப்போது நீங்கள் தான் அப்படியே எந்திரிச்சிட்டு, சாரி, ஐம் ஸோ சாரி, அது தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறீங்க. பார்த்தா ஆக்சுவலி நீங்கள் ஒரு சாரீ தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட அந்த சாரீ வந்து முந்தானை இருக்கும்ல, ஸோ அது வந்து நம்ம ஹோபியோட ஷர்ட் பட்டனில் தான் மாட்டியிருக்கோம். நீங்கள் எந்திச்சு போகலான்னு பார்க்கும்போது திருப்பியும் ஹோபி மேலே விழுந்திருப்பீங்க. அப்போ சின்னதா, டே, என்னடா அது, காலையில் இப்படி ஒரு கண்கொள்ளை காமிச்சியா? சி, காஜி மாதிரி அலையாத. இல்லை மச்சான், நீயும் கல்யாணம் பண்ணிட்ட, நானும் கல்யாணம் பண்ணிட்டேன், நமக்கு குழந்த ஒய்ஃப்னு ஆகிப்போச்சு. நம்ம செட்டில் ஹோபி மட்டும்தான் சிங்கிளாக இருக்கான். அதான் இதை பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ளே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பையனுக்கு டும் டும் தானே. ஆமாடா, இதை நான் யோசிக்கவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கலாய்ச்சிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போதான் அந்த பொண்ணு அப்படியே எந்திக்க பார்க்குது. மறுபடியும் அப்படியே ஹோபி மேலே போய் விழுந்திருப்பா. ஸோ ஹோபி பார்த்துட்டு, இருங்க இருங்க, நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சாரீ மாட்டியிருக்கோம்ல, ஸோ அதை அப்படியே அவர் பட்டன்லேருந்து எடுத்து வர்றாரு. ஸோ அப்படியே விடும்போது 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட். நம்ம ஹோபிக்கு என்னன்னு தெரியல, அப்படியே அந்த பொண்ணை தான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸுங்க, சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க, தெரியாமல் வந்து இடிச்சிட்டேன், அது கசின் கூட விளையாடிட்டு இருந்தேன், அது நீங்கள் இருந்ததை கவனிக்கல, ஐம் ஸோ சாரி அப்படின்னு அந்த பொண்ணு சாரி சொல்லிகிட்டே இருக்கு. இவருக்கா எதுவும் கேட்கல. இவர் அப்படியே இன்னும் அந்த ஃப்ளோரில் தான் அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த பொண்ணு சொல்லிவிட்டு கூப்பிட்டுப்பாங்க, வயனக்கா, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. ஆக்சுவலி அந்த பொண்ணு ஒரு ரெட் கலர் ஹாஃப் சைடு தான் வியர் பண்ணியிருப்பா. ஸோ ஹோபி அப்படியே உட்காந்துருக்காரு. மச்சான், மச்சான் ஹோபி, டே டே, என்னாச்சு இவனுக்கு, நான் பேரஞ்ச மாதிரி ஆயிட்டான் மச்சான். என்னடா, என்னடாவா, எந்திரடா மச்சான், பொண்ணு புடவை பட்டனு, ஏதோ பொண்ணு புடவை பட்டனா, மச்சான் இருடா, புடவை மாட்டியிருக்கு, நான் எடுத்து விட்டுறேன். புடவைய எடுத்து விடுறியா? டீ, அந்த பொண்ணு போய் அவ்வளோ நேரம் அது இங்கே என்னடா நோண்டிகிட்டு இருக்க? போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிதா அப்படியே ஃபஸ்ட்டையும் கன்ஃபியூஸ்டாக பார்க்க, இங்கே ஜோனா
அ நம்ம ஜெக்கி தான் அப்படியே விழுந்து விழுந்து ஒரே சிரிதான். மச்சான் தள்ளி ஸ்டார்ட் பண்ணோம்னு நெனச்சோம். தானா ஸ்டார்ட் ஆகுது போல இருக்கு. அ ஆமாடா எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்ப பாரேன் எதுவுமே நடக்காத மாரி வருவான் பாரு. அ மச்சான் ஏதாவது அடிபட்டுச்சு? அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அ அம்மா கொஞ்சம் முன்னாடி ஏதோ சொன்னா. புடவ, பட்டனு நான் ஒண்ணும் சொல்லலையே. சரி, சரி. வாங்க, வாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஆ சொல்லல. எப்படி சமாளிக்கிறேன் பாரு. பையன் விழுந்துட்டான்டா. எப்புட்றா சொல்ற? ஆ அந்த பொண்ணு போனதே பார்த்துட்டு இருக்கான். அதான். ஓ! அப்படியா? ரைட்டு. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஜாலியா பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோபி இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியவே வரல. நார்மலா இருக்கிற மாரி காட்டிக்கிட்டாலும், அவருக்கு இன்னுமே அந்த பொண்ணோட நெனப்பு தான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் அ யார் என்ன தேடிட்டு இருக்கா? ஆ ஒண்ணும் இல்லடா. அது தண்ணி. தண்ணி பாட்டில் இங்க இருக்கு. ஓ! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. சாரா தான். ஜங்குக்கா எனக்கு தூக்கம் வருது. நான் அப்படியே அவன் மேல தூங்குறேன். சரி, சரி நீ தூங்கு. அப்படின்னு சொல்லிட்டு சாராவ தூங்க வச்சுட்ருக்கா. ஹோபியா ஐயோ! இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு எழுதியிருக்கே. டேய் என்னடா? ம்மா நானும் அவளுக்கு அண்ணன் தானம்மா. ஒரு நாள் கூட என்ன இவ்வளோ வாட்டி அண்ணான்னு கூப்பிட்டதில்ல. அவனை மட்டும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்ற என்ன வாடா போடான்றாம்மா. அப்படின்னு நானு அதெல்லாம் நீ நடந்துக்கிற முறையில் இருக்குடா. சக்கரை அவளை சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டான்ல. அதான் என்னமோ தெரிலடா. நீயும் நல்லா தான் பார்த்துக்கிற. ஆனால் அவள் சக்கரை கூட தான் அட்டாச்சாக இருக்கா. சின்ன பிள்ளை தானே இருந்துட்டு போட விட்றா போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது கார் அப்படியே சிக்னலில் தான் நிற்குது. ஹோபி அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக திரும்பியிருப்பார். அப்பா திரும்பிட்டு மறுபடியும் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. இது பார்க்கில் பார்த்த பொண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. டெஜினு பார்த்தது போதும் வண்டி எடு அப்படின்றாரு ஆரம் தான். ஸோ அப்போ தான் ஹோபி வெறும் அப்படியே காரில் போயிட்டு இருப்பாங்க. சடனாக டிராஃபிக் நான் எதுக்கு அவளே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே கார் ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்போ இந்த பக்கம் ஹோபி தான் ஸ்கிப் ஆக அப்படியே காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதி பேர் தூங்கிட்டாங்க. திரும்பி இருப்பாரு. சாராவும் தூங்கிட்டு இருக்கா. அங்கே ஆப்போசிட்டில் கொஞ்ச நேரத்தில் யாரையோ பார்த்துட்டு நம்ம ஹோபி தான் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. ரொம்ப நேரமா ஜிகே ரொம்ப நேரமா ஹோபியை தான் கூப்பிட்டுருப்பாச்சுட்டு ஆனால் அந்த டே ஹோபி அண்ணா பார்த்துட்டு இருக்கா. ஐயோ என்னாச்சு இருக்கு? என்ன பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு? அண்ணா ஒன்றும் இல்லை. என்னடா என்னடா அவனுக்கு காது கேட்கலையா? நான் உனக்கு கூப்பிட்டது கூட காதில் விழலையா? ஹோபி என்ன சொன்னா? இல்லை தாகமாக இருக்கு. அதான் வாட்டர் பாட்டில் எங்கே இருக்குன்னு கேட்டேன். ஹோபி ஓ இந்த அப்படியே ஏதோ ஆமாம் என்னண்ணா விண்டோ இந்த பக்கம் அப்படி வரைக்கும் பார்க்குறேன். என்னடா பண்ணுற? அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லடி. என்ன வேணும்? ஒன்றும் இல்லையா? எனக்கு நம்ம வீட்டுக்கு போகலாமா? புரியல. போகலாம்டா அப்படின்னு போட முடியாது. காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் மைண்டு ஃபுல்லாக அந்த டிராஃபிக்கில் பார்த்த பொண்ணு மேலே தான் இருக்கு. அடிக்காமல் சொல்லக்கூடாது. இந்த பொண்ணு தானே தலையில் நங்கு நான் நேற்று பார்க்கில் பார்த்தேன். ஏன்டா அடிக்கிற? அவன் எப்படி இங்க? ஆமாம் இல்லை ரோட்டில் நிறைய பேர் போவாங்க. ஆனால் ஏன் சொல்லிக் கொடுக்க நான் திருப்பியும் அவளே பார்க்கணும். என்னதான் நடக்குதுங்க? நீ தேவையில்லாமல் யோசிக்கிறேன் சொல்லிட்டு மேக்ஸ் உன்னோட பேஷனை தான் பார்க்கணும். ஆனாலும் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவரே கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ கரெக்டாக வீட்லேயும் ரீச் ஆயிடுறாங்க.
ஃபோனே பார்த்துட்டு இருக்கா. ம். மா இவன் எனக்கு மேத்ஸ் சொல்லி டேய் கொடுக்குற மாதிரியே சக்கர இல்லைம்மா, என்னடா பாரும்மா பண்ற? ஃபோனே பார்த்துட்டு இருக்கான். மா நான் போய் ஜங்கு கண்ணாக்கிட்டே கேட்டுக்கிறேன், எப்படி ஃபோனை இருக்கீங்க? தடியா அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு இவ்வளோ நாள் போறா. ஆச்சுல? திருப்பியும் வந்துட்டு ஆமாடா பார்க்குறா. சின்ன பிள்ளையா அப்போ பார்த்தது அப்பா இப்போ இவ்வளோ போயிட்டாளா? வந்துட்ட. சில்வன் எப்படிலாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு. ஆமா நல்ல ஆமா வேளை பார்க்குது சரி போல ஃபோனை நீ டயர்டா இருப்ப. அப்படின்னு சொல்லிட்டு இரு பார்த்துட்டு இருக்கா. அம்மா போய் உனக்கு அப்பா சாப்பிட்டு பின்னாடி ஏதாவது எடுத்துட்டு இருந்து வரேன். நம்ம ஜாரா தான் அம்மா ஃபோனை அதெல்லாம் போட்டுட்டு ஓடுறா. அட நீ மா இரு சக்கரை நான் பார்த்துக்கிறேன். அம்மா இங்கம்மா இருக்க. ம் என்னடி மாமா இங்கே ஒரு நிமிஷம் வந்து இதை பாரு அப்படின்னும் போது ஹோபிதா அப்படியே ஜாரா பின்னாடி போயிட்டு அப்படியே வாயை மூடி தூக்கிட்டு வராரு. டேய் விட்றா விட்றா என்ன விட்றா, என்னடா பண்ணுற? ஏய் எங்கே போகிற? நான் அம்மா கிட்ட இதை காட்ட போகிறேன். யார் அந்த பொண்ணு? இது அந்த பார்க்கில் பார்த்த பொண்ணு தானே. அடப்பாவி, எப்படா ஃபோட்டோ எடுத்த? அது உனக்கு எதுக்கு? இருடா சொல்கிறேன், அம்மாக்கிட்டே சொல்கிறேன் இரு. கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணை சைட் அடிக்கிறியா? இரு நான் எல்லாருக்கிட்டே போய் சொல்கிறேன். ஏய் சிறுவண்டு சுமாரு, சொல்லாத. சொல்லுவேன், சொல்லாதன்னு சொல்லுவேன். ஏய் வேணாம், சொல்லுவேன். நான் போய் ஜங்குக்கண்ணா காட்ட போகிறேன். நீ நில்றி. இதை பாரு, யார்கிட்டயும் சொல்லாத. நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். சாக்லேட்டா? அப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர். வாங்கி தரேன். தயம் கூட விளையாட போட்டா? ஹோம்ஒர்க் பண்ணணுன்னா கொஞ்ச நேரம் தான். நான் தயம் கூட விளையாடிட்டு வரட்டா? முடியாது. அப்போ நான் இந்த ஃபோட்டோ விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்கிறேன் இரு. சரி போ போ போ. அந்த பயம் இருக்கட்டும் தம்பி, போயிட்டு வரேன்டா, டாட்டா. ரொம்ப ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சாரா தான் இங்கே தயங் வீட்டுக்கு வந்திருப்பா. ஆண்டி ஆண்டி சாரா என்ன? தயங் இருக்கானா? உள்ளதான் இருக்கான். ஓ உள்ளே இருக்கானா? சரி நான் போய் பார்க்குறேன். தயங்கா எங்கே இருக்க? இங்கே தான் இருக்கேன். என்ன வேணும்? இங்கே வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? அது என்னோட ஜங்கு கண்ணா வந்திருக்கானே. என்னது ஜங்கு கண்ணா வந்திருக்காரா? இனிமே கூட விளையாட வர மாட்டாள? அதெல்லாம் வருவனே. நீ நான் ஜங்கு கண்ணா எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். அப்போ ஹோபி? அவன் கொள்ள நான் வரமாட்டேப்பா. நானும் போக மாட்டேன், சும்மா தான் கேட்டேன். தயங்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்றைக்கி பார்க்கில் என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சாரா தான் எல்லாத்தையும் தயங்கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் விழுந்து சிரிக்கிறாங்க. அவங்க சின்ன பிள்ளைங்க தான், ஆனாலும் வந்துட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா தான், என்னடா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா ஹோபி அண்ணா அப்படின்னு சொல்லும்போது டேய் கரெக்டாக வரான். என்னடா ஹோபி அண்ணான்னு எதுவும் சொன்னால்? இல்லைம்மா ஹோபி அண்ணா வந்திருக்காரு, அதான் அண்ணாக்கு காஃபி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். வா சார் நம்ம உள்ளே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். இங்கே ஹோபி தான் ஏதோ சரியில்லையே, சில்வண்டு 2 ஏதோ பிளான் பண்ணுது போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஓகேடா இதோட இதை நான் கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட் பட் சீக்கிரம் போடுவேன். பாய்.